இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் குருடன் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தில் முடவர்கள் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தில் ஏழைகள் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தில் கிழிந்த துணி கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தில் மரணம் கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து அடையாளத்துக்காக எழுப்பிவிட்டார். ஒருத்தனை வந்தார், திராட்சை ரசம் குறைவுபட்டது கானாவூரில் வந்தார். அவர் சும்மா மேஜிக் காமிக்கிறதுக்காக அற்புதம் செய்யலை, நான் ஒரு பெரிய மந்திரவாதின்னு காமிக்கிறதுக்காக அவர் அற்புதம் செய்யலை. இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஓப்பன் பண்ணார். எப்படி? நம்ம கண்ணில் தான் குறைகள் தெரியும். இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட உறவில் இருந்தபடினாலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நேரில் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு நிமிஷம் பிதாவை பார்க்குறாரு. நீங்களும் பிதாவோடு அப்படிப்பட்ட உறவில் வந்தீங்கன்னா இந்த உலகத்தில் அசாத்தியமான காரியங்களை உங்களால் சாத்தியமாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனோடு கிறிஸ்து பிதாவோடு கூட உறவில் இருந்தபடினாலே, அவருடைய சித்தத்தை செய்தபடினாலே, அவரையே நம்பியிருந்தபடினாலே அவர் எளிதாக அற்புதங்களை செய்தார். ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, திராட்சரசம் தண்ணி திராட்சரசம் மாறுறதா, இதெல்லாம் ஒரு அற்புதமா அப்படி எழுதியிருக்காரு. அவர் ஊழியர் தான் எழுதியிருக்காரு. இது ஒரு அற்புதமா? தண்ணி திராட்சரசம் மாறுறதுல ஒரு அற்புதமா? செங்கடல் பழகு ஒரு அற்புதமா? மரித்தவனை இளச்சேல ஒரு அற்புதமானு கேட்டு அடுத்த வரி எழுதுறாரு, உலகத்தையே படைச்சவருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. உலகத்தையே படைச்சிட்டார் வார்த்தையில். இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, he spoke the world. உலகத்தை பேசி படைத்தார். உங்களே அப்படி தான் படைச்சார். பெயர் சொல்லி அழைத்தார். தாயின் கருவிலே உருவாக முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவருக்கு அப்போ என் வாழ்க்கை, அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில்